கோடை காலத்துக்கு ஏற்ற கஸ்டர்ட் மில்க் கூல்ட்ரிங்க்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 2 ஸ்பூனு நான் சப்ஜா விதைகளை எடுத்துக்கிட்டேங்க. இதை ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சப்ஜா விதைகளாக நல்லா ஊறி வந்துருச்சுங்க. 2 ஸ்பூனு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கலாங்க. இதை கொஞ்சம் பால் கலந்து எடுத்து வச்சுக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. பாதாம் ஒரு 10 எடுத்துருக்கேங்க, முந்திரி ஒரு 10 எடுத்துருக்கேன், பிஸ்தா கொஞ்சம் எடுத்துருக்கேங்க, குங்குமப்பூ இந்த அளவு சிறிது எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணுங்க. இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இது கூட கொஞ்சம் பால் கலந்து திரும்ப அரைச்சிக்கலாங்க. இப்போ பால் கலந்து நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பாலை சுண்டை காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ பால் நல்லா சுண்டை காய்ச்சி வந்துருச்சுங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்துக்குங்க. நான் 5 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலக்கி விட்டுக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்சுருக்கிற அந்த நட்ஸு கலவையை இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. ஒரு 2 நிமிஷம் ஆச்சுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்க கஸ்டர்ட் பவுடரை இதில் கலந்துக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் கலந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ சூடு ஆறிடுச்சுங்க. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாங்க. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் ஆச்சுங்க. ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. அது கூட ஊற வச்ச சப்ஜா விதைகளை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு கிளாஸ் டம்ளரில் மாற்றிட்டேங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பிஸ்தா துண்டுகளை போட்டு சாப்பிட்லாங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.